இன்றைய நித்திய வார்த்தை, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீதிமொழிகள் 28:25 சொல்லுகிறது. ஆமாம், அன்பு தேவர்களே, உன் நம்பிக்கையெல்லாம் அவரிடத்துல வை, நிச்சயமா செழிப்ப. நம்ம வாழ்க்கையில செழிப்பில்லாதபடி அநேக காணப்பட்டிருக்கலாம். படிப்பு, வேலை, எல்லாத்திலும் செழிப்பில்லாதபடி ஏதோ ஒரு வளர்ச்சி வளர்ந்திருக்கலாம். செழிப்பு என்றால் அது பூத்து குலுங்குற காரியம், அந்த இடத்தை முழுது நிரப்புகிற காரியம். செழிப்பில்லாதபடி உங்கள் ஊழியமோ வேலையோ குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைக்கி கத்த சொல்கிறாரு, நீங்கள் அவரை நம்பி பாருங்களேன், அவர் மேலே ஃபுல் நம்பிக்கை அவர் இடத்துல வச்சு பாருங்களேன். இன்றைக்கி நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை காண முடியும். ஆமாம், நண்பு தேவப்பிள்ளை, செழிப்பில்லாதபடி சூழ்நிலை இருக்கீங்களா? உங்கள் பிஸ்னஸில், தொழிலில், குடும்ப வாழ்க்கையில் செழிப்பை தேவன் தான் கொடுக்குறவர். அவர்களை நம்புகிறவர்களை கத்த செழிப்பார். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்பிக்கையை முழுசாக வைக்க மாட்டோம். கவனிச்சு பாருங்கள், உடம்புல திடீர்னு சடான வயிறு வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போன உங்கள் எண்ணங்கள் என்ன இருக்குன்னா, பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது இது தான் வரும். ஆனால் தேவன் எதை எதிர்பார்ப்போன்னா, அந்த ஹாஸ்பிட்டலை தேடுறதுக்கு முன்னாடி அவர் சமூகத்தில் ஜெபிக்கணுன்றதை கத்தரை எதிர்பார்ப்பேன். நம்ம அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், கத்தரை நம்ப மாட்டோம். ரெண்டாவது பட்சம் தான் கத்தரை வைப்போம். சடனாக ஒருத்தருக்கு ஒரு செலவு வருது, 1,00,000 வேணும். உங்கள் எண்ணங்களை டக்குன்னு எங்கே வேணால், ஏற்கனவே உங்களுக்கு யாராவது காசு கொடுக்குறவராக இருந்தால் அவர் மைண்டில் போகும். இல்லை லோன் எடுக்கலாமா, இல்லை ஏதாவது செய்யலாமா, உங்கள் மைண்டில் 1000 என்ன பண்ணுவோம் பண்ணிவிட்டு, ஏதாவது ஒரு இடத்துல வர வேண்டிய இடத்துல உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்தால் மட்டும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும். எந்த காரியம் பணம் அவங்ககிட்ட கேட்கப்புறம் கிடைக்கணும். ஆனால் யாரும் ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாம் செய்யணுன்ட்டு என்ன கிடையாது. முழு நம்பிக்கையும் விசுவாசம் தேவனிடத்தில் இல்லை. ஆனால் தேவன் எவ்வளோ துக்கப்படுவார் தெரியுங்களா? ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமே மாறப்போகிறார். கர்த்தரை நம்புகிறவன் நிச்சயமாக செழிப்பான். இன்றைக்கி அவரை நம்பி பாருங்கள், நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில் செழிப்பை பார்க்கணும்.